வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன்கள், விவசாய கடன்கள், பயிர்க்கடன்கள், மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், அனைத்து கடன்களும் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது நடப்பது உறுதி. ஸோ அதனால் மக்களே சில விஷயங்கள் எல்லாமே இதற்கு இந்த டேட்டுக்குள்ளாமல் நீங்கள் செஞ்சே ஆகணும். கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, நகை அடகு வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த டேட் தான் டெட்லைன். என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். முதியோருக்கான மாத ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மையின பெண்களின் சுயதொழில் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புகள் வெளியானதுமே ஆளும் கட்சியான திமுக அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த அறிவிப்பு வெளியிட்ட நாள்லேருந்து பார்த்திங்கன்னா திமுக அடுத்த கட்ட நிகழ்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறதுங்க. ஸோ எல்லா கட்சியுமே பார்த்திங்கன்னா இப்போ தள்ளுபடி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. மக்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விவசாய கடன்கள், பயிர்க்கடன்கள், அனைத்து கடன்களையுமே தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துதுங்க. ஆல்ரெடி 5000 ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருடைய கடன்கள், அந்த மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாய் உடனடியாக வழங்கிட்டார். அதுவே அதுலேருந்து பார்த்திங்கன்னா மக்கள் இன்னும் பேரதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் அது அடங்கிறதுக்குள்ளார திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னொன்று பெருசாக வர இருக்குது மக்களே. அந்த வாக்குறுதி என்ன சொல்ல போகுது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. அந்த வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு அடுத்த கட்டத்திற்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அப்டேட் ரெடியாக இருக்குது அப்படின்றத மட்டும் குறிப்பாக சொல்ல போகிறாங்க சார். அதில் பார்த்திங்கன்னா மக்கள் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் ரெடி ஆகிட்டுருக்கு. இது தமிழக விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 5 லட்சம் வரை இந்த கடன்கள், நகை கடன்கள், விவசாய கடன்கள், பயிர்க்கடன்கள், கல்வி கடன்கள், அனைத்து கடன்களுமே அரசு சார்பாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைமில்? நான் நகை கடனே வாங்கலை சார், நான் நகைக்கடன் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வாங்கலாம் மக்களே. நகைக்கடன் வாங்குறதுக்கு உண்டான டைமும் வந்தாச்சு. ஸோ இதோடைய டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நகைக்கடனை வாங்குறதுக்கு உண்டான டெட்லைன் அப்படின்னா இந்த பிப்ரவரி 28. எந்த வங்கியில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும். மற்ற வங்கிகள்லையும் குறிப்பாக சொல்லுவாங்க, ஆனால் அது செல்லுபடி ஆகுறதுலாம் சில டைம் பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் தமிழக அரசு நடத்தக்கூடிய கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் இந்த தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த தள்ளுபடி நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு பேங்க்கை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். ஸோ போய்ட்டு உங்களுடைய பேங்க்கில் தள்ளுபடி வைக்கணும், நகை கடன் தள்ளுபடி, எல்லாம் விவசாயத்துக்காக நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்களை வாங்குங்க. 5 லட்சத்துக்குள்ளே நகை கடனாக இருந்தால் 3 சவரன் வரைக்குள்ள வைக்கலாம், 3 to 4 சவரன் இல்லை 5 சவரன் வரைக்கும் வைக்கலாம். விவசாய கடன் 5 லட்சத்துக்குள்ளே முதல்ல வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளில் வந்துடும். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட்டை பார்த்த உடனே நமக்கு அடுத்த ஒரு மாதங்களில் தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது நடப்பது சத்தியமே. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் மக்களே. தள்ளுபடி பெற உடனடியாக அருகில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.